ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம வந்து ரீசெண்டாக வந்து ஊட்டி ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்து சரி ஏதாவது ஒரு சின்ன ட்ரிப் போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சென்னையிலேருந்து பக்கத்தில் வந்து திருப்பதி, நமக்கு தெரிஞ்சது எப்பவுமே வந்து திருப்பதி தான் பக்கத்தில், சென்னைக்கு பக்கத்தில். ஸோ அதனால் திருப்பதி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். பைக்லேயே போயிருக்கேன். நான் எப்பயுமே வந்து காரு இல்லைனா பஸ்ஸு ட்ரெயின் இதில் தான் போயிருக்கேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பைக்கில் போய் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பைக்கு திருப்பதி சுற்றி என்னென்ன லொக்கேஷன் இருக்குது, நிறைய ஃபால்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். தடா ஃபால்ஸு, நிறைய கோணல் ஃபால்ஸ் நிறைய சொல்கிறாங்க. அதான் என்னென்னு போய் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒரு 2 நாள் வந்து அங்கே தான் ட்ரிப்பு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கை வந்து நம்ம ரெடி பண்ணுற இப்போ மணி இப்போ 1 ஆகுது. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்ம போய்ட்டு அங்கே வந்து ஒரு நைட்டு ரீச் ஆகிட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு போய்ட்டு அங்கே என்ன ஃப்ரீ டிக்கெட் எப்படி போகிறது வர்றது, அப்புறம் வந்து வேக்சினேஷன் இருக்கா, அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் டெஸ்ட் எடுக்கணுமா, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து திருப்பதி வந்து எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வரும், நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் போக வேண்டியிருக்கு. ஸோ வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து உங்களை வந்து கோப்ரோ கேமராவில், ஹெல்மெட் கேமராலேருந்து உங்களை பேசிட்டே வரேன். அவ்வளோதாங்க, வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 170 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ ஒரு ஈவினிங் மணி இப்போ வந்து 1:30 ஆகுது. நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான், ஈவினிங்குள்ளே போய் ரீச் ஆகணும். மக்களே, நம்ம இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஹைவேஸை பிடிக்கணும். சென்னையிலேருந்து அவுட்டர் இந்த 100 ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதை பிடிச்சா நம்ம பூந்தமல்லி பிடிச்சி போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடணும். ஸோ டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு. திருப்பதி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 170 கிலோமீட்டர் இருக்கும். சென்னையிலேருந்து 150, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டாண்டேருந்து ஒரு 170 கிலோமீட்ரு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ரொம்ப நாள் ஆசை வந்து எனக்கு வந்து பைக்கில் வந்து திருப்பதி போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து திருப்பதிக்கு வந்து பஸ்ஸில் போயிருக்கேன். ஏன்னா ஃபாதர் வந்து இந்த கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணதுனால, பஸ்ஸில் ஒர்க் பண்ணதுனால ஃப்ரீ தான் எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் மட்டும் போயிட்டே இருப்போம்னு நினச்சா. ஆனால் பைக்கில் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை திருப்பதி மலையை வந்து பைக்கில் போகணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த இதை வந்து நம்ம நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். நம்ம ரீசெண்டாக தான் இப்போ வந்து நம்ம வந்து ஊட்டி, கொடைக்கானல், கோயம்புத்தூர்லாம் போயிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். போய் அது பாருங்கள், லிங்க்கில் கொடுக்குறேன். நிறைய வந்து வீடியோ வந்து சூப்பராக போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து திருப்பதி போயிட்டு திருப்பதி பக்கத்தில் இருக்க லொக்கேஷனு எல்லாம் பார்க்கலாம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சென்னைக்கு பக்கத்துலேயே நியர் சைட் சீன்னா அதுதான் வருது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த நம்ம அந்த சைட் சீனு அதே மாதிரி திருப்பதி வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். நம்ம அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வரும், நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் வந்து லைனில் இருக்குது, பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம வந்து செஞ்சுருவோம். என்னை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து எங்கேயாவது பெட்ரோல் பங்க்கில் இருந்தால் பெட்ரோல் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். தெரியல எப்போ வேணால் பெட்ரோல் ஏறுமான்னு தெரில. நம்ம போகிற நேரம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டையாம். ஸோ பெட்ரோல் எப்போ வேணால் ஏறும் தாறுமாறாக. ஆல்ரெடி தாறுமாறாக ஏறி இருக்குது. இதில் இன்னும் வேறு பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ரைடர்ஸு கடைசியில் ட்ரெயினில் தான் போடும் போல் இருக்குது. சரி, அதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை டு லடாக்லாம் வந்து இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து லடாக்லாம் போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஜூன் அந்த மாதிரி டைமில் தான் வச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா வந்து இப்போலாம் போனீங்கன்னா விரைச்சிரும், பைக்கே வந்து பெட்ரோலே வந்து விரைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த ஜூனில் தான் அந்த ஸ்கீம் இருக்குது லடாக்கு. நான் வந்து சோலோவாக தான் போகிறேன். யார் வேணா வரலாம், கமெண்ட் பண்ணுங்கள் வர்றதா இருந்தால் கூட. நம்ம வந்து ஜூனில் வந்து மேக்ஸிமம் முன்னாடியே கூட போக வேண்டியதான். அதுக்காகவே நான் இப்போ வந்து 15 நாள் லீவ் அப்ளை பண்ணி வச்சிட்டேன் எப்பயோ. ஸோ வந்து நம்ம ஜூனில் வந்து ஒரு பெரிய ட்ரிப் இருக்குது லடாக்கு.
பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஃபுல் பண்ணிடுங்க. 101 ரூபாய் லிட்டரு. ஓவர் 1153 ரூபாய் போட்டிருக்கேன். 1153 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்கோம். வர்றதுக்குள்ளே ரேட் மாற சான்ஸ் இருக்குது. கடவுளே, போரெல்லாம் வேண்டாம். போர் இருந்தால் தானே இந்த பிரச்சனை. போரே வேணாம், அமைதியாக போயிடுங்களேன். எல்லாருக்கும் பிரச்சனை வருது போரால். ஒரே அக்கப்போராக இருக்கப்பா. ஏன் நம்ம வந்து இந்தியா பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள். நம்மளே எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். பக்கத்தில் எல்லா நாடுமே பிரச்சனை தான். நாட்டை சுற்றி பிரச்சனை தான். நமக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால் வந்து நமக்கு எந்த ஊரும் சொந்தம் கிடையாது. ஆனால் சிலர் வந்து இந்த நாடு இதெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறது என்னென்னா, சண்டை போட்டுக்காதீங்க, அமைதியாக இருங்க. உங்களால் எவ்வளோ பேருக்கு பிரச்சனை வருது. பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எத்தனை உயிர் போகுது. ரீசெண்டாக நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பையன் கூட இறந்துட்டான். நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, மனுஷனால மிருகம்தான். அந்த மிருகம் வந்து வெளியே வந்துருச்சு வச்சுங்க, மனுஷனை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அவனும் ஒரு மிருகம் மாதிரி தான். இல்லைன்னா பாருங்கள், எத்தனை பேர் செத்து போகிறாங்க. கொஞ்சமாவது மனசு இறங்குறானுங்களா? எதுக்கியா சண்டை போடுறீங்க? எல்லாம் இந்த மண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும், ஐ மீன் காசு பணம் இதுக்கு தான். மண்ணுக்கு ஆசைப்படுறது தான் உலகமே இருக்குது. தத்துவம் பேசுகிறவங்க கூட மண்ணுக்கு தான் ஆசைப்படுறான். என்ன போங்க, எதை கொண்டு வந்தும் கொண்டு போகிறதுக்குன்னு எப்படியோ சொல்லியாச்சு. அதனால் வந்து மண்ணுக்கு ஆசைப்படவே கூடாது. இப்போ அந்த மண்ணுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. இது என் ஊர், இது உன் ஊர். மண்ணுக்கு வந்து எல்லையே கிடையாது. அதுக்கு ஒரு வீசா போட்டு, அதுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்து, இந்த வாரம் தான் உள்ளே வரணும் அப்படின்ட்டு. அடிப்படையில் வந்து இந்த ஜாதி மதன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பத்துலேருந்தே எல்லா நாட்டிலையும் இருக்குது. என்னதான் நம்ம ஃபாரினர்ஸை உதாரணம் சொன்னால் கூட அவங்களுக்குள்ளேயும் வந்து அந்த இது இருக்குது. நிறவெறி, மதம், ஜாதி, என்ன போங்க. மதமும் இதுவும் வந்து மனசுக்குள்ளே இருக்கணும். நம்ம மனசுக்குள்ளே இருக்கணுங்க. மற்றபடி வெளியே அதை வந்து தெரியக்கூடாது. அடுத்தவங்களுக்கு அது தெரியும். எல்லாரும் மனுஷன்தான். என்ன சொல்கிறீங்க? கொரோனா வந்து எந்த ஜாதி பார்த்துனா வருது, இல்லை எந்த மதம் பார்த்து வருது? எல்லாருக்கும் தான் வருது. ஒருத்தரை விடாம தான் போட்டு தள்ளிட்டு போகுது. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அந்த டாப்பிக்கு? நமக்கு எம்மதமும் சம்மதமே. எந்த ஊரும் நம்ம ஊர் தான். உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம ஊர் தான் அது. யாரும் வீசா பாஸ்போர்ட்னு வச்சுருக்கானுங்க. நினச்சா போக முடியுதா? எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறானுங்க. ஹைவேஸை பிடிச்சாச்சுங்க. வண்டலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுசாக ஹைவேஸ் போட்டிருக்காங்க. இது அப்படியே அப் டு வந்து பெங்களூர் வரைக்கும் போதான். நம்ம வந்து பூந்தமல்லியில் வந்து லெஃப்டில் கட் பண்ணால் திருவள்ளூர், இப்போ வந்து திருத்தணி போயிட வேண்டியதான். திருவள்ளூர், திருத்தணி, நகரி அப்படி போக வேண்டியதான். இந்த ஹைவேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி பெரிய ஹைவேஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட வந்து சென்னையிலேருந்து வரா மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹைவேஸை பிடிச்சிங்கன்னா சூப்பராக போயிடலாம். பூந்தமல்லியை தாண்டி வந்தாச்சுங்க. ஹைவேஸ்லேருந்து பூந்தமல்லி வந்து பூந்தமல்லி ஒரு டிராஃபிக் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் இந்த இடத்துல ரைட் சைடில் கட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு, திருப்பதி அப்படின்ட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு போட்டிருப்பாருங்க, திருப்பதி. திருவள்ளூர்கிட்ட ரீச் ஆயாச்சுங்க. திருவள்ளூர் ஜங்ஷனில் இருக்குது. இப்போ ஜங்ஷனில் செமையாக டெவலப் ஆகிருக்கு திருவள்ளூர் கூட. நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது இந்த பக்கம் வந்து. பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நல்லா டெவலப் ஆகிருக்கு. திருப்பதி போகிற வேலை திருவள்ளூர் தாண்டி பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு 2வது டோல். முதல் டோல் பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேஸில் பார்த்தோம்.
இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது டோல். இதுக்கப்புறம் திருப்பதிக்கு போகிற வழியில் இன்னொரு டோல் இருக்குது. அது அந்த ஆந்திராக்குள்ளே வரும், ஆந்திரா பார்டரில். இது பார்த்திங்கன்னா இப்போ 2வது டோல் தாண்டி போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வந்து காரில் வந்தேன்னா இந்த டோலை தாண்டி ஒரு இடத்துல வந்து எதாவது டிஃபன் சாப்பிட்றது இந்த மாதிரி குடிசை இருக்கும். அங்கே வந்து அப்படியே டிஃபன் சாப்பிட்டு நிறைய தடவை ஒரு 20-25 தடவை போயிருப்பேன் பார்த்துங்களேன், சின்ன வயசுலேருந்து. திருப்பதியில் வந்து எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. இந்தியாவிலேருந்து டிஃப்ரெண்ட், அதாவது அந்த சொல்லுவாங்க இல்லையா, அது 27 ஸ்டேட்டுன்னா அந்த 27 ஸ்டேட்லேருந்து வருவாங்க. நிறைய வந்து அந்த வித்தியாசமாக இருப்பாங்க. நம்ம ஊர் ஆளுங்களே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்திராக்காரங்க, செகண்டு தமிழ்நாடு. நீங்கள் அங்கே வந்து 140 பேராக தமிழ்நாடுக்காக தான் இருப்பாங்க. திருப்பதினா வந்து அவ்வளோ தான் வருவாங்க நம்ம ஊருக்காரங்க. இங்கே பார்த்திங்கன்னா திருத்தணி வந்து இங்கேருந்து அந்த மலை தெரிஞ்சு பார்த்திங்களா, அதுதான் வந்து திருத்தணி. திருப்பதி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இல்லை ரைட் சைடில் திரும்பினா திருப்பதி 66 கிலோமீட்ரு. இது பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்து ரைட் சைடில் போகிறது. ஒரு பிரேக் எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்திரா பார்டர் இல்லையா, சுத்தமாக வந்து பேடிஎம், கூகுள் பே எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நெட்வொர்க்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு 20 ரூபா இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன். இங்கே இந்த மாதிரி வந்தீங்கன்னா அது ஃபோன் நம்பரை செக் பண்ணி, ஃபோன் நம்பர் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுவாகிடும். எங்கேயாவது நல்ல லொக்கேஷனாக பார்க்குறேன், எங்கேயாவது ட்ரோன் விழாமா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டேட்டில் வேறு வந்துட்டோம், உஷாராக இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா நிறைய மலைங்கள்லாம் வருது வித்தியாசமாகலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ நகரில் இருக்கோம். இங்கேருந்து 46 கிலோமீட்ரு திருப்பதின்னு காட்டுது. இந்த வண்டிக்காரன் ரொம்ப குறைச்சல் கொடுக்குறானே, போக மாட்டேங்கிறான் ஃபாஸ்ட்டாக. சரி, அவன் வண்டி பெரிய வண்டி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து இங்கே பாருங்கள், ரோஜா ஃபோட்டோ. இங்கே இவங்க தான் வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் ரோஜா ஃபோட்டோ இருக்கும். நடிகை ரோஜா எம்எல்ஏ அவங்களுடைய தொகுதி தான் அது. ட்ரோன் ஷாட் பார்த்தீங்களா? சாரி, ரொம்ப இந்த ஆப்போசிட் வெயில் வந்து அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது.
சரி ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. லொக்கேஷன் பார்த்து சரி நான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய ஜனங்க எங்கே பார்த்தாலும் இங்கே போகிற வழியெல்லாம் ஜனங்களாக இருக்காங்க. சரி பார்த்து எடுக்கலாம் சொல்லி லொக்கேஷன் பார்த்தா அதுக்குள்ளே வந்து இருட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட் இது 75 ரூபாயும் காருக்கு. கொஞ்சம் தான் அதிகமாக தான் இருக்குது. முன்னே 60 ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா 75 ரூபா இருக்குது. டோல் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. அதெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்து கல் வந்து இன்னமும் வந்து செயற்கையாக வந்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. யாரோ வந்து இயற்கையாக பாருங்க எப்படி அது வந்து கல் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்குது. அதே மாதிரி இது பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒரு கல் மேலே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 கல். இங்கே பாருங்க, இயற்கையாக வித்தியாசமாக இருக்குது. திருப்பதி கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, அதான் மலை, அதுதான் மலை, திருப்பதி மலை. நம்ம காலையில் நாளைக்கு காலையில் வந்து ஏற வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு ரூம் பார்க்கணும். பார்த்தேன், ஐபிபோ அப்படின்ற அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது. 300 ரூபாயிலேருந்து இருக்குது. நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு ரூம் பார்த்து அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ட்ரோன்லாம் வச்சுருக்கோம். அந்த ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சேஃபாக வச்சுட்டு தான் நாளைக்கு காலைல போகணும். ஏன்னா திருப்பதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா கொண்டு போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரோன்லாம் கொண்டு போனீங்கன்னா கட்டாயமாக வந்து ஸ்கேன் பண்ணும்போது பிரச்சனை ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து ட்ரோன்லாம் கொண்டு போகிறது அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதிக்குள்ளே அஃபிஷியலாக வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம லொக்கேஷன் பார்க்க வேண்டியதான். எங்கேயாவது வந்து ஒரு ரூம் பார்த்து அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் பார்த்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம திருப்பதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதையும் பார்த்துட்டு, ஸோ நிறைய சுற்று வட்டாரத்தில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு மேலே போகக்கூடாது. பிரிட்ஜுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து டவுனில் போகணும். அப்போ தான் வந்து சிட்டிக்குள்ளே திருப்பதி நேராக போக முடியும். அதாவது திருப்பதி போகிற ரோட் அது நேராக போனீங்கன்னா சிட்டிக்குள்ளே போய்டும், திருப்பதி சிட்டிக்குள்ளே. அது தேவையில்லை நமக்கு. நமக்கு தேவையானது வந்து திருப்பதி மலைக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து பிரிட்ஜு கீழே போயிடணும். ஒரு பிரிட்ஜு ஒரு திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நேராக வந்து அந்த மலைக்கு போக வேண்டியதான். அவங்களுக்கு அலிப்பிரின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர். அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் தராங்களாம் லாக்டவுனுக்கு அப்புறம். ஒரு நாளைக்கு வந்து 10,000 பேர் அப்படின்னு தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம். காலையில் போயிட்டு வந்து முதல் வேலையாக போயிட்டு க்யூவில் நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம மேலே போகணும். இதுதான் வந்து அஃபிஷியலாக அந்த ஊர் வந்துட்டோம் நம்ம திருப்பதிக்கு. மக்களே, ஃபைனலாக வந்து ரூமில் செட்டில் ஆகிட்டோம். ரூம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சின்ன இது என்னென்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆவரேஜ் தான் ரூமு. ஸோ ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த நம்ம திருப்பதியில் இருக்கோம் இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி அங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு நான் நாளைக்கு காலைல திருப்பதிக்கு அந்த போகிறப்ப அந்த வீடியோ காட்டுற பாருங்க, அங்கே தெரியும் உங்களுக்கு, ஜூம் பண்ணால் தெரியும். கரெக்டாக வந்து கோயில் வியூ, நம்ம வந்து நேராக வந்து கோயில் வியூவிலே இருக்கும். செம்ம லொக்கேஷன் இது. வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இது வாங்கினேன். பார்த்திங்கன்னா மாடியில் வந்து 2 ரூம் இருக்குது, கீழே தான் இருக்குது, கீழே நிறைய ரூம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மாடியில் வந்து 2 ரூம் தான் இருக்குது. சரி, இது மாதிரி நான் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி திருப்பதி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. செம வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் மலை அப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு இருப்பேன் காலையில். அங்கெல்லாம் வண்டி போகிறது தெரியுதா உங்களுக்கு தெரில, வண்டிலாம் நிறைய வண்டி மலையில் வந்து வண்டி போயிட்டுருக்கு, செம்மையாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் திருப்பதியில் வந்து ரூம் எடுத்து தங்கந்தே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடுவோம்.
அப்படி தான் வந்து திருப்பதிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா சென்னை பக்கத்து தானே, காலையில் வருவோம், சாயந்தரம் முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் அப்படியே ஸ்டே பண்ணி காலையில் கிளம்பிடுவோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் திருப்பதியில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது ரூம். ஓகே ஆவரேஜ் தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து இந்த கோயில் என்ட்ரன்ஸ் கிடச்சிது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா மாடி வந்து ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை, பக்கத்தில் ரூமும் கேலியாக தான் இருக்குது. ஸோ அதனால் சூப்பராக இங்கே ஸ்டே பண்ணுறேன். சரிங்க, காலையில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ வந்து நாளைக்கு அடுத்த பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம், மேலே போகிறோம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து என்னென்ன வேக்சினேஷன் என்ன போடணுமா, இல்லை ஏதாவது ஆர்டிஃபிஷியல் டெஸ்ட் எடுக்கணுமா, ஏதாவது வேக்சினேஷன் போட்டால் போதுமா, எல்லா டீட்டெயிலும் நாளைக்கு சொல்கிறேன். நானே நாளைக்கு காலைல தான் போய் ஃப்ரீயாக வந்து ரூம் வந்து இது டிக்கெட் புக் பண்ண போகிறேன் சாமி பார்க்குறதுக்கு, பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணுறேன். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். வாங்க காலைல பார்க்கலாம்.